எல்லாருக்கும் வணக்கம். I'm Jayashree Menon here, the CEO of the Chennai Homes. As usual, எப்போதுமே சொல்கிற மாதிரி தான், happy morning to all of you here. என்னோட யூடியூப் சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ரொம்ப ஹாப்பி எனக்கு வந்து இவ்வளோ வியூவர்ஸ் இருக்காங்க அப்படின்றது. ரொம்ப வருஷமாக வந்துட்டு நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பிகாஸ் நிறைய அவேர்னஸ் அபவுட் ரிட்டையர்மெண்ட் ஹோம், ரிட்டையர்மெண்ட் பற்றி நிறைய பேருக்கு நிறைய தெரியாத இருக்கலாம் இல்லையா? ஸோ ஒவ்வொரு வாரமும் நாங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் பற்றி, அதாவது அவங்களோட நிறைய பேருக்கு ரிட்டையர்மெண்ட்னா என்னன்னே தெரியாது. நிறைய பேர் வந்து வருஷம் ஃபுல்லாகவும் காலம் ஃபுல்லாகவும் சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படி தான் போயிட்டுருக்கோம் நம்ம எல்லாருமே, எஸ்பெஷலி இந்தியன்ஸ், சவுத் ஆர் எனிவேர் இந்தியன்ஸே அப்படி தான். நம்ம வந்து அடுத்த பசங்க இப்படி தான் பார்த்துட்டே இருக்கோம். நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் அப்படி தான் பார்க்குறோம். இன்றைக்கி டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சாலிட்யூட். அதாவது வந்துட்டு ரொம்ப பேர் வந்துட்டு ஆஃப்டர் 45 வந்துட்டு ரொம்ப லோன்லி ஆகிடுவாங்க, இல்லை ரொம்ப ஒர்க் டென்ஷன் நிறைய இருக்கும். நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய அந்த டைம், அது ரிட்டையர்மெண்ட்ன்றது இந்த ஆஃபீஸ்லலாம் 65 இயர்ஸ் ஆனால் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகுறீங்கள, அந்த ரிட்டையர்மெண்ட் பற்றி நான் சொல்லவே கிடையாது. 45 முடிஞ்சாலே வந்துட்டு நம்மளோட பசங்க படிப்பு, நம்மளோட கமிட்மெண்ட் இன் லைஃப் பாதி முடியும். அப்போ வந்து நிறைய பேருக்கு தோணும், இனிமேல் அடுத்தது நம்மளுக்கு என்ன லைஃப், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தோணும். அதில் வந்து நிறைய பேர் டிப்ரெஷனில் போகிறாங்க. அப்புறம் ரொம்ப மிஷனரியாக இருக்கே ஒர்க்கு, நம்ம வந்து என்ன நம்மளுக்குன்னு ஸ்பேஸே கிடையாது, நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றது சிலவங்க நினைப்பாங்க. சிலவங்க வந்து சரி நம்ம லைஃப் இப்படி தான் போகணும் போல இருக்குது, இறந்து போகிற வரைக்கும் நான் சம்பாதிச்சுட்டே தான் இருக்கணும் போல இருக்குது அப்படின்றது சிலவங்க யோசிப்பாங்க. இதில் இருந்து எல்லாமே வந்துட்டு நான் இன்றைக்கி டாபிக் வந்து ஒரு சின்ன ஒரு டாபிக் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான எவ்ரிடே நம்ம பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தான். ரொம்ப பேர் வந்து 45 முடித்தாலே வந்து ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? அந்த தனிமையே கூடாது. இந்த காலத்தில் வந்து நம்ம பசங்களை கூட பேசும்போது கூட நீங்கள் பசங்களை பார்த்துருப்பீங்க, மொபைல்லையே தான் இருப்பாங்க இல்லையா? கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எவ்ரிடே நம்ம பசங்க பேசுகிறாங்களோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறாங்களோ இல்லையோ இருக்கோ, கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்மளுக்கு. நம்ம வந்து அவங்க பேசுகிறதுக்காக நம்ம வெயிட் பண்ண தேவையே கிடையாது. தினம் வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்கள வந்து காலையில் ஒரு கூப்பிட்டு ஒரு குட் மார்னிங், ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், சேட்டு, இல்லை அவங்கள போய் ஒரு காஃபிக்கு மீட் பண்ணுறீங்க, ஒரு லஞ்சுக்கு மீட் பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து அ மஸ்ட் இன் லைஃப். நம்ம வந்து எதுவுமே எடுத்துகிட்டு போகிறது இல்லைங்க லைஃப்பில் வந்து. அதனால் இந்த ஈகோ, இந்த டிப்ரெஷன், இந்த கோவம், இதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம லைஃப் வந்து கடவுளாக பார்த்து தந்த லைஃப்பை வந்து நம்ம எப்படி மற்றவங்களுக்கு யூஸ் பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்துட்டு நல்லா படிச்சிருப்பாங்க, ரிட்டையர்மெண்ட் ஆன அப்புறமா அப்படியே வீட்டில் உட்காந்துருவாங்க. அதாவது காலையில் வாக் போவாங்க, திருப்பி வீட்டுக்கு வருவாங்க, தூங்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு மீனிங்கே இருக்காமல் இருக்கும் இல்லையா? நம்ம சொசைட்டிக்கு நம்ம படித்ததை வந்து கற்றுக் கொடுக்கறது எப்படி அப்படின்றத பாருங்கள். இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோன்னா இந்த லோன்லினஸ், இந்த டிப்ரெஷன், தனிமையாக இருக்கிறது இதெல்லாம் இருக்காது. காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம வந்து ஒரு வாக்கெல்லாம் போயிட்டு வந்த அப்புறமா வந்து இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலாமா, இன்றைக்கி என்னோட பேரன் பேத்தி கூட கொஞ்ச நேரம் நான் போய் ஸ்கூலில் கொண்டு போய் விடலாமா, இல்லை என்னோட பேரண்ட்ஸு உங்களுக்கும் ஒரு பேரண்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா, இல்லை என்னோட பசங்களோட நான் இன்றைக்கி எங்கே வெளியே போகலாம். அவங்க பிஸியாக இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவங்கள கூப்பிட்டுட்டு வந்துட்டு எங்கன்னா வெளியே போகலாமா, இல்லை சினிமாவுக்கு போகலாமா, சம்திங் நம்மளா இனிஷியேட்டிவ் எடுத்து நம்மளா வந்து அவங்கக்கிட்ட போய் பேசணும். அவங்க நம்மக்கிட்ட வந்து பேசணுன்றதை நீங்கள் நினச்சி கூட பார்க்காதீங்க. ஏன்னா இந்த காலத்து பிஸி ஷெட்யூலில் அது நடக்க போகிறது கிடையாது. நம்ம கொஞ்சம் ரிட்டையர் ஆகிட்டோம், நம்மளோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சோன்னா நம்ம தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்களோட டைம் அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு வெளியே போகணும், நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணுமா, இன்றைக்கி நான் உன்னை பார்க்குறேன், இன்றைக்கி எனக்காக நீ ஃப்ரீயாக வச்சுக்கோ, நீ எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் பரவாயில்ல. சிலவங்க வந்து லோன்லியாக அப்படியே ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பிளாங்காக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை கிடையாது, ரிட்டையர்மெண்ட் ஆனதுனால, இல்லை இனிமேல் என்ன அப்படின்றதுனால. நம்ம படித்தது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீச்சர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டீச்சர் படித்து முடிச்ச அப்புறம் அவங்க ரிட்டையர் ஆகுறாங்க. நம்ம மேத்தில் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்போம், இல்லை இங்கிலீஷில் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்போம். நம்ம வந்து நிறைய படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்ஃபன்ஸ் இருப்பாங்க, இல்லை நிறைய பேர் இருப்பாங்க. ஏன் உங்கள் வீட்டில் வேலை பண்ணுறவங்க கூட படிக்காதவங்களாக தான் இருப்பாங்க.
ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அவங்கக்கிட்ட இங்கிலீஷ் கான்வர்சேஷன் பண்ணுங்கள். இல்லை கணக்கு தெரியலன்னா உட்காந்து நீங்கள் ஒரு மேத் டீச்சராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களோட அறிவு, உங்களோட இன்புட்ஸ் அவங்களுக்கும் நீங்கள் கொடுங்க. நிறைய பேருக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த டேலண்ட் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் ஷேர் பண்ணும்போது நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப ஆக்கியபைடாக இருக்கும். அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்ச உடனே ஈவன் இஃப் ஷீஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப், இப்போ நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க அப்படின்னா கூட இன்றைக்கி வந்து இந்த கார்டன் பண்ணலாமா, இந்த கார்டனிங்கில் வந்து இந்த செடி போய் வாங்கலாமா, இல்லை இந்த குக்கிங் பண்ணலாமா. என் ஹஸ்பண்டுக்கு இந்த குக்கிங் கொஞ்சம் புதுசாக இருக்குமே. நீங்கள் எல்லாருமே இப்போ யூடியூப்பில் ரொம்ப வெல்வர்ஸ்டாக இருப்பீங்க. எல்லாருமே யூடியூப்பில் பார்த்து இந்த டிஃப்ரெண்ட்டான குக்கிங் பண்ணலாமா. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம மைண்ட் வந்து ரொம்ப பிளாங்காக இருக்காது. மைண்ட் வந்து ஆக்கியபைடாக இருக்கணும்னா நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கணும். நம்மளை ஹாப்பியாக எப்படி வச்சுப்போம், நம்ம என்ன இன்னோவேட்டிவாக பண்ணுவோம், அதாவது புதுசாக என்ன பண்ண போகிறோம், புதுசாக லைஃபேன்றதுங்க ரொம்ப புதுசு. அதாவது எவ்ரி டே இஸ் அ நியூ வென்ச்சர். எவ்ரி டே நம்ம நிறைய பீப்புள் மீட் பண்ணுறோம். சிலவங்களுக்கு வந்து ட்ராவல் ரொம்ப பிடிக்குதுன்னா யூ கேன் கோ அண்ட் ட்ராவல் வித் ஸோ மெனி பீப்புள். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா புதுசாக ஆளுங்களை பார்ப்பீங்க. புதுசாக ஆளுங்களை பார்க்கும்போது என்ன ஆகும்னா நம்மளோட மைண்டும் ஃப்ரீயாகவும் அவங்கக்கிட்டேருந்து நிறைய இன்டெலிஜென்ட்டான சப்ஜெக்ட்ஸு, அறிவுபூர்வமான சப்ஜெக்ட்ஸு நம்மளுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் ஹாப்பியாக உங்கள் லைஃப் எப்படி தோணுதோ அதுக்கு பிரகாரமே போங்க. பசங்க எப்படி சொல்கிறாங்க, இல்லை பசங்க அங்கே போகாதீங்கன்னு சொல்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருக்குன்னா கூட உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வச்சுக்கோங்க. 100% இந்த டிப்ரெஷன்ன்றதே உங்களுக்கு வராது. டிப்ரெஷன் வந்து உங்கள் பக்கத்தில் கூட விடாதீங்க. பக்கத்தில் விட்டிங்கன்னா இட் ஸ்பாயில்ஸ் யுவர் லைஃப் டோட்டலி. அது வராமல் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் மீ ஆன் யூடியூப். To the next week on We Will Catch Up. Jayashree here signing off.